ராஜா சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போயிருந்தாரு. அங்க கோயில் வாசல்ல 2 பிச்சைக்காரங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தன் மிகவும் அற்புதமா பாடிட்டு இருக்கான். அவன் பாடுறது ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே ராஜா அவனை கூப்பிட்டு, உன்னோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, இது மாதிரியான பாட்டு நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் அதை பண்ணி தரேன்னாரு. அந்த பிச்சைக்காரன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, ராஜா நான் இது வரைக்கும் அரண்மனை சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது, எனக்கு அரண்மனை சாப்பாடு வேணும், அதை எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்குறீங்களான்னா. ராஜாவும் சிரிச்சுக்கிட்டே, உன்னோட பாட்டோட மதிப்பு உனக்கு தெரியல. ராஜா சிரிச்சுக்கிட்டே, நீ கேட்ட அரண்மனை சாப்பாட்டை நானே எடுத்துட்டு வந்து தரேன், அது போக தங்க காசு மூட்டையும் ஒரு குதிரையும் உனக்கு தரேன், நீ ஊரை நல்லா சுத்தி பாருன்னாரு. இதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ராஜா நீங்களே எடுத்துட்டு வந்து தருவீங்களான்னா. ஆமா நானே எடுத்துட்டு வந்து தரேன், ஏன்னா அதுதான் உன்னோட பாட்டுக்கு நான் கொடுக்குற மரியாதைன்னாரு. பிச்சைக்காரனும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தான். மறுநாளும் வந்துச்சு. அவன் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஒரு சிப்பாய் ஒரு தங்க தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு வந்து இவன் முன்னாடி கொடுத்தான். இவன் என்னன்னு கேட்டான். சாப்பாடு உனக்கு அரண்மனையில இருந்து வந்திருக்குன்னா. இவன் அலட்சியமா, எனக்கு ராஜாவே எடுத்துட்டு வந்து தருவாரு, உன்னோட சாப்பாடு எனக்கு வேணாம், என்னோட பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கானே என்னோட நண்பன் அவன்கிட்ட கொடுன்னு இன்னொரு பிச்சைக்காரங்கிட்ட கொடுக்கறதுக்கு சொன்னான். அந்த சிப்பாயும் பக்கத்துல இருக்கிற பிச்சைக்காரங்கிட்ட அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டான். கடைசி வரைக்கும் அன்னைக்கு ராஜா வரவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அவர் வருவார் இல்லையா, அவர்கிட்ட கேட்கலான்னு அவன் அமைதியா இருந்தான். ஒரு 2 நாள் கழிச்சு ராஜா வந்தாரு. அவன் இன்னும் அங்கேயே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியமா, என்னப்பா உனக்கு அவ்வளவு மூட்டை தங்க நாணயங்களை அமைச்சிருந்தேன், அது உனக்கு கிடைக்கலையான்னாரு. இவன் கோவமா, அன்னைக்கு நீங்க தானே எடுத்துட்டு வந்து தருவீங்க, சாப்பாடும் வரல, தங்க நாணயமும் வரல, குதிரையும் வரல, என்ன மொத்தமா ஏமாத்திட்டீங்களா. ராஜா நான் அன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அரண்மனையில ஒரு அவசரமான வேலை எல்லாரும் கூப்பிட்டதால நான் வேகமா அங்க போயிட்டேன். அதனாலதான் இந்த காவல்காரன் கிட்ட உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி அமைச்சிருந்தேன். ராஜா ஆச்சரியத்தோட அங்க இருந்த காவல்காரனை கூப்பிட்டு, அன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு உனக்கு கொடுக்க சொன்ன, நீ கொடுக்கலையான்னு. அவன் இல்ல ராஜா நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், இவர் வாங்கவே மாட்டேன்ட்டாரு, அதனால பக்கத்துல இருக்கிற அவரோட நண்பர்கிட்ட கொடுத்தான். பிச்சைக்காரன் கோவமா, சாப்பாடு தான் எனக்கு கொடுக்கல, தங்க மூட்டை கொடுக்குறீங்களா, அது எங்கன்னா. ராஜா நான் முதல்ல இவங்கிட்ட சாப்பாடு கொடுத்தேன், அடுத்து ஒரு காவலாளியை கூப்பிட்டு அவங்கிட்ட அரண்மனை வாசல்ல தங்க தட்டுல ஒருத்தன் சாப்பிட்டு இருப்பான், அவங்கிட்ட அந்த தங்க மூட்டையை கொடுக்க சொல்லி கொடுத்தமிச்சேன், அநேகமா அது உன்னோட நண்பன்கிட்ட தான் போய் சேர்ந்திருக்கோம். குதிரை எங்கன்னு கேட்டேன். நான் 3வது காவலாளியை கூப்பிட்டு கோயில் வாசல்ல தங்க தட்டுல சாப்பிட்டு இருக்கிற ஒருத்தன் கிட்ட ஒரு பெரிய மூட்டை இருக்கும், அவங்கிட்ட இந்த குதிரையை கொடுத்துட்டு வாங்க, அநேகமா அவனும் அந்த குதிரையை உன்னோட நண்பன்கிட்ட தான் கொடுத்திருப்பான். சரி போகட்டும், நான் நாளைக்கே வந்து உனக்கு மறுபடியும் அரண்மனை சாப்பாடு, தங்க காசு மூட்டை, ஒரு குதிரை தரேன், கவலைப்படாதன்ட்டு போயிட்டாரு. இப்போ இந்த பிச்சைக்காரன் இந்த முறை கண்டிப்பா தவறாதுன்னு காத்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு மறுநாள் காலையில வரைக்கும் ராஜா வரவே இல்ல, காவல்காரன் யாரும் வரவும் இல்ல. இவன் என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்ட்டு அரண்மனை பக்கம் போனான். அப்ப மக்கள் எல்லாம் கும்பல் கும்பலா வந்துட்டு இருக்காங்க. இவன் அவங்கள நிறுத்தி என்ன ஆச்சுன்னு கேட்டான். உனக்கு தெரியாதா, ராஜா நேற்று இரவு கீழே விழுந்துட்டாராம், தலையில அடிப்பட்டதுல முழுசா மயக்கம் ஆயிட்டாரு, பரிசோதிச்ச மருத்துவர்கள் அவருக்கு நினைவு தப்பிடுச்சு, இதுக்கு மேல அவருக்கு நினைவு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவரோட பையனை ராஜாவாக்கிட்டாங்க. இதை கேட்ட பிச்சைக்காரன் அநேகமா நமக்கு இந்த முறையும் எதுவும் வந்து கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டான். வாய்ப்புன்றது எப்பயாவது ஒரு முறை யாராவது ஒரு வழியில தான் வந்து கிடைக்கும். அதை முழுசா பயன்படுத்திக்கிறதுல தான் நம்மளோட சாமர்த்தியம் இருக்கு. அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட செல்வத்துக்கான வழி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ